la! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எல்லாமே வேற லெவல். எல்லாமே சர்ப்ரைஸா இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு அதுல. நிறைய கேமியோ சொல்லிருக்காங்க. அதுல வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு கேமியோலயே. Excuse me, please note this point. MI fans don't please come to this movie actually. Only CSK fans only watch the movie. சூப்பர். சூப்பராக இருக்குது ப்ரோ. தோனியா பார்க்க வரலாம். த்ரிஷா வருவா டான்ஸ் ஆடுறதுக்கு செம்மையாக இருக்குது ப்ரோ. மஸ்தாக இருக்குது தலைவர். Ultimate bro. என்ன ரியாக்ஷன் அது? அவர் என்ன ரியாக்ஷன்? அழகா உங்க படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அவரு ஆசம். தளபதி ஆல்வேஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் ப்ரோ. செம்ம ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் பிரிச்சிருக்காரு ப்ரோ. ஆக்டர்ஸோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. கோட் தான் ப்ரோ, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். பிடிக்கல ப்ரோ. படம் பிடிக்கலையா? ஏன் படம் பிடிக்கல? விஜய் நல்லா படிச்சேன் சார். பட் ஸ்டோரி பெருசா இல்ல. ஓகே, எல்லாம் ப்ரெடிக்டபிள். விஜய் ஆக்டிங் நல்லா இருக்கு. இவனோட மியூசிக் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா? ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேராக வந்தேன். பார்க்கலாம் ஒரு என்ன நைட் ஷூட் போயிட்டு வரீங்களா? ஒரு ஆஃபீஸ் 6 o'clock to 3 o'clock ஷிஃப்ட். அப்போவே பசங்க சொன்னானுங்க, ஏய் எங்கே போகிற? கோட் படத்துக்கு போகிறேன்டா. சரி அப்படியே கீழே இருக்கிற அந்த 2 புள்ளியும் பிடிக்கிட்டு போ அப்படின்னானுங்க. ஆடு கோட்டா? ஓகே 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 அப்படின்னானுங்களா. என்னடா இவனுங்க இப்போவே இப்படி சொல்கிறானுங்களே. பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. பேசாமல் ஒரு கும்பிடு போட்டு போயிருக்கணும் போட்டிருக்குது. ஐயோ என்ன ப்ரோ, ஒரு எல்லாமே கெஸ்ஸிங் நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் முன்னாடியே. அதுவும் இல்லாமல் அந்த டைலாக்ஸ்லாம் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ரொம்ப டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பழைய ஃபீலு. அதனால் அது உங்களுக்கு சரியாக கனெக்ட் ஆகலை அந்த படம். ஓகே, ஆனால் தளபதி ரசிகர்களுக்கு இந்த படம் பயங்கர கொண்டாட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. நாங்கள் தான் இருக்கிறதுலே பெரிய ரசிகர். ஆனால் எங்களுக்கே வந்து ஒரு ஃபீல் இல்லை ப்ரோ. ஆனால் விஜயோட ஆக்டிங் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. விஜயோட ஆக்டிங் வந்து என்னதான் ஒரு ரோல் கொடுத்தாலும் அதெல்லாம் நடிச்சிடுறாரு. ஆனால் அவங்க டைரக்ட் பண்ண விதம் வந்து நம்ம அவருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். இருந்திருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். ஓகே, இந்த படம் ஷுவர் ஷார்ட்டாக ஹிட் அடிக்குமா இல்லை கொஞ்சம் கஷ்டம் தானா? கொஞ்சம் கஷ்டம். லியோவோட கம்மி தான். லியோவோட கம்மி சொல்லுங்க. ஓகே, ஃபினான்ஷியலி எனக்கு தெரியாது. பட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் லியோவோட ரொம்பவே கம்மி தான். ஓகே, அந்த விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்தில்? சார் எனக்கு லியோ வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இதை பார்த்ததுக்கப்புறம் லியோ ரொம்பவே பெட்டர். ஓகே ஓகே, தேங்க்யூ பிரதர். ரொம்ப தேங்க்ஸ். மேம் எப்படி மேம் விட்றாங்க தலை வாங்க தலை. படம் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. விஜய் எப்படி பண்ணியிருந்தாரு? சரியான கேரக்டர். ஓகே, சர்ப்ரைஸ்லாம் உள்ள பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க. லாஸ்ட்ல சிவகார்த்திக் வராரு. அதெல்லாம் சொல்லாதீங்க. அதான மாசு. அது முன்னே வேற. ஓகே, உள்ள ஃபுல்லாக பயங்கர சவுண்டாக இருந்துச்சு. பிஜிஎம்லாம் கலக்கிட்டாங்க. ஸ்பீக்கர் வெடிக்கும் ப்ரோ. அந்த அளவுக்கு கொண்டாட்டம். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா படம்? சூப்பர். 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல. 1000 ரூபா கொடுத்து பார்த்து வருதுதான். ஓகே, சூப்பர். டிக்கெட் 1000 ரூபா ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப ஃபயர். கிளைமேக்ஸ் வந்து அடிச்சிக்கவே முடியாது ப்ரோ. அந்த அளவு இருக்குது ப்ரோ. செம்ம இது என்ன சொல்கிறது, வேறு ஆக்டர்ஸோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய. ஓகே, இன்னொரு வாட்டி பார்ப்பீங்களா படத்தை? கண்டிப்பாக டைம் பார்ப்போம். ஓகே, தளபதி தான் இந்த கிரேட்டஸ்ட். இதில் தளபதி ஃபேன்ஸும் கொண்டாடுவாங்க, தலை ஃபேன்ஸும் கொண்டாடுவாங்களா அந்த படத்தை? தலை ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸ் 2 பேருமே வந்து கண்டிப்பாக கொண்டாடுவாங்க ப்ரோ. ஓகே, சூப்பர். ஒன்று சொல்கிறதில்ல, படம் நீ பாரு. அனிலோட ஆட்டம் என்ன நீங்கள் பார்ப்பேன். நம்ம என்னது அஜித்லாம் நம்ம தப்பு சொல்ல மாட்டோம். ஆனால் தலைவர் படத்தில் வேற மாதிரி கொண்டாடி இருக்காரு. என்ன சொல்கிறது, தோனியோட ரெஃபரன்ஸ்லாம் வேற மாதிரி. ஆனால் எல்லாவோட இதுவும் வரும் உங்களுக்கு. ஆனால் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு தலைவரையும் உள்ளே காட்டும் போது வெங்கட் பிரபு எப்படி பண்ணியிருக்காரோ அப்படி பண்ணியிருக்காரு. பிரசாந்த் என்ன ஆக்டிங், ஓல்டு ஆக்டிங் பட்டம் பேங்கர் தலைவா. செகண்ட் ஹாஃப்ல நமக்கு லாகிங் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கிளைமாக்ஸ் தூக்கி சொருகிறோம். ரங்கநாடு சுத்திட்டு போறாரு பாரு மேல. மும்பை ஜெயிக்குதா, சிஎஸ்கே ஜெயிக்குதா இல்ல
அதனால தலைவன் ஜெயிச்சிட்டான். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என் தலைவன் கோட்டு கோட்டு எல்லாம் கோட்டு எல்லாம் கோட்டு வாங்க வேற இல்ல படம் உங்களுக்கு. ஓகே, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதில் எடுத்துருக்காங்க படம். டான்ஸ் வேற லெவல் தான். ஆடியன்ஸ் அப்படியே பல்ஸோட பிடிச்சி வச்சிருந்தாங்களே, எப்படி இருந்துச்சு அந்த இது? ஆடியன்ஸ் கடைசி வரைக்கும் அதாவது நல்ல ஒரு ஃப்ளோலே கூப்பிட்டு போனாங்க சார். எதுவுமே கட் பண்ணல. கடைசி வரைக்கும் நல்லாவே போச்சு சார். சூப்பராக இருந்துச்சு படம். ஓகே, சர்ப்ரைஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சர்ப்ரைஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு சார். பார்க்க படம் அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறது ஒரு சஸ்பென்ஸாகவே போயிட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும். சஸ்பென்ஸ் புரியவே இல்லை என்ன நடக்க போகுது. ஓகே, அந்த இமேஜினேஷன் என்ன பண்ணாங்கிறது கடைசியில் காட்டுறாங்க சார். அது வேற லெவலில் ஓகே. சான்ஸே இல்லை சார். அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஒரு படம் பார்த்து. பயங்கரமாக இருந்துச்சு சார். ஒரு 3 மணி நேரம் படம் உங்களுக்கு லேக்லாம் எதுவுமே இல்லையா? லேகே இல்லை சார். கண்டினியூவாக படம் பயங்கரம் மாசாக போயிட்டுருக்கு சார். எதுவுமே ஒரு லேக் எங்கே லேக்னு சொல்லவே முடியாது சார். ஓகே, அளவுக்கு படம் தெரிக்க விட்டார் சார். அப்போ கோட்டா மங்காத்தாவா? ஓட் தான் சார். ஓட்டு பெரும் வெற்றி பண்ணேன் சார் படம் கண்டிப்பாக சார். ஓகே, தேங்க்யூ இருந்துச்சா? படம் நல்லா பவர்ஃபுல்லாக சூப்பராகவே இருக்குது. ஓகே, ஃபாஸ்ட்டாக போகுது. மியூசிக் கொஞ்சம் பெட்டர் பண்ணிக்கலாம்னு வந்தாங்க. ஓகே. 3 hours படம் கொஞ்சம் லேக், இது மாதிரி போர் அடிக்கிறது. லேகே தெரியாது. ஓகே சார். ஃபர்ஸ்ட் டவுட் பார்த்தோம். 3 hours படமாச்சு ஃபுல்லாக எப்படி ஆகும்னு சொல்லிட்டு. நோ லேக் அட் ஆல். பக்காவாக ஓகே ஓகே. சர்ப்ரைஸாக நிறைய விஷயம் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் நிறையவே இருக்குது. ஃபேன்ஸுக்கும் பிடிக்கும். எல்லா ஃபேன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி நல்லாவே நிறையவே பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் கோட் கேட்டால் கோட்டா மங்காத்தாவா எது சொல்லுவீங்க? ஓகே, நான் விஜய் ஃபேனா சொன்னா கோட்டு, பட் ஆனால் ரியலிஸ்டிக்காக சொன்னா மங்காத்தா. மங்காத்தா. ஓகே, தேங்க்யூ. பார்த்தோம். அப்போவே பசங்க சொன்னாங்க ஆஃபீஸில் இந்த கோட்டை பார்க்குற புல் எடுத்துகிட்டு போனாங்க. அப்போவே யோசிச்சிருக்கிறோம். உள்ளே எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. உண்மையாலுமே நாங்கள் தான் ப்ரோ அந்த கோட்டு வைக்கிறது ப்ரோ. ஐயோ முடியல ப்ரோ. நல்லா இல்லையா படம்? உங்களுக்கு பிடிக்கலையா? கடைசியில் எல்லாம் பார்த்தாச்சும் ஓகே. ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னால் அந்த ஒரு க்ளோனு இதெல்லாம் காமிச்சான் பாருங்க, நிறுத்துட்டோம். ஐ திங்க் தே ஷுட் கெட் அப்டேட்டட் ப்ரோ. ஓகே, ரொம்ப லேகாகவே இருக்குன்னு சொல்கிறீங்களா? ரொம்ப லாகாக இருக்கு. ஏதோ குவாலிட்டி சரியில்லை அந்த மாதிரி சொல்கிறீங்களா? ஏன்னா அந்த டிஏஜிங் ப்ராசஸ்லாம் இல்லை அதெல்லாம் தட்ஸ் குட் ட்ரை, பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஏதோ ஒரு மிஸ் ஆகுது படத்தில். நிறைய செலிப்ரேஷன், விஜய்க்கு ஒரு செலிப்ரேஷன் அது ஓகே, பட் ஸ்டில் அந்த ஒரு குவாலிட்டி கொஞ்சம் கொடுக்கலாம். ஸ்டில் தே திங்க் வி ஆர் டம். ஓகே, மலையாளம் ஃபிலிம்ஸ் அந்த ஸ்டோரி ரைட்டிங் அளவுக்கு ஸ்ட்ராங்காக எதுவுமே யாருமே அப்படி எதுவுமே டூ டேரக்டர்ஸ் இப்போ அந்த கொட்டுக்காளி அந்த வாழை அந்த மாதிரி ரைட்டிங்ஸ் எல்லாம் இங்கே எல்லா விஜய்க்கு இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே இன்னும் அந்த லைக் எப்படி ஹைப் கொடுக்குறது, சாங்ஸ் கிளாப்பிங்ஸ் அதுக்கெல்லாம் ஓகே, பட் ஃபேமிலியாக வரவங்களாம் என்ன ப்ரோ பண்ணுவாங்க? ஓகே, தேவையில்லாமல் இந்த மிஷன் இம்பாசிபிலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹைப்பு கொடுத்த மாதிரி இருந்தது ப்ரோ. இதுதான் ஹார்டஸ்ட் ரிவ்யூ ஓகேவா? மற்றவங்கெல்லாம் சும்மா மேபி சொல்கிறாங்க. நாங்கள் உண்மையாலுமே 3 o'clockலேருந்து இந்த வெயிட் பண்ணி பார்த்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே. இல்லை ப்ரோ, ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் இப்போ எந்திரிச்சேன், ட்விஸ்ட்டு நினச்சேன். ட்விஸ்ட்டில் போகிறேன். தமிழ்நாட்டில் நான் கர்நாடகாவுக்கு வந்தேன். ட்விஸ்ட்டு நினச்சேன். ரொம்ப ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ட்விஸ்ட். தூங்கி எந்திரிச்சா தான் ட்விஸ்டா? ரொம்ப ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரோ நான் விஜய் ஃபேன், எனக்கு ஒரு தரிசனம் தான். ஆனால் இருந்தாலும் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் விஜய் கடைசி ஏங்க படம் வேற லெவலில் இருக்குங்க. விஜய் வர ஒவ்வொரு சீனும் தெரிக்குது. ஃபைட் கிளைமேக்ஸ் ஃபைட்டு செமையாக இருக்குது. சென்டிமெண்ட்லாம் செமையாக இருக்குது. விஜய் சும்மா ஸ்க்ரீனில் வந்தாவே அழுது. இல்லை ரொம்ப ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு ட்விஸ்டா 2 ட்விஸ்டா பல ட்விஸ்ட்டு. இல்லை விபி எதெல்லாம் சரியாக பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? சரியாக பண்ணியிருக்கலாம்னா லைக் இப்போ மங்காத்தா பார்த்தா அவர் எப்படி சொல்கிறது, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் தான். இதுக்கு அஜித் எப்படி மங்காத்தா விஜய்க்கு அதே மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பண்ண மாதிரி இருக்குது. பட் அந்த தனுஷுக்கும் ரஜினிக்கும் எடுக்கிற ஸ்டோரியோட இவங்க 2 பேருக்கு நல்லா பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்கு. பட் இன்னும் பெட்டராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே பெட்டராக ஓகே. எனக்கு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஸ்பாய்லர், ஒரு டெத் சீன் வருது. அந்த டெத் சீனை நாங்கள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுக்கு அடுத்தது ஒரு சாங் ஷிஃப்ட் போகிறாங்க. அந்த சாங்குமே அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. லைக் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ஒரு சாங் வேணும், இந்த இடத்துல ஒரு காமெடி வேணும், ஒரு அழுகிற சென்டிமெண்ட் வேணும், அப்படியே பார்ட்டாக ப்ளேஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, கிளிப்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணி ப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அது எல்லாமே கொஞ்சம்
அது கொஞ்சம் லேக்காக தெரியுது. டிசப்பாயிண்ட். ஈவன் பிஜிஎம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்தில்? பிஜிஎம்மே பார்த்தீங்கன்னா அந்த விஜயோட டான்ஸ்னால தான் அந்த சாங் கொஞ்சம் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு யூடியூப்பில் போய் அந்த பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது, பட் தியேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். அந்த எஃபெக்ட் இல்லை லைக் இப்போ ஒரு மாஸ்டர் ஒரு வைப் மாதிரி அந்த அதோட மியூசிக் இருந்தால் அந்த தளபதிங்கிற அந்த மியூசிக் இன்ட்ரோக்கு அவ்வளோ ஹைப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் எந்த இதுவுமே வரல. ஓகே. ஆடியன்ஸே வந்து ஃபர்ஸ்ட் டே 4 o'clock ஷோல அந்த 10 நிமிஷம் தான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் எல்லாரும் சீட்டில் உட்காந்து அப்படியே படம் பார்த்துட்டு போகும்போதெல்லாம் அந்த லைக் போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி வரும்போதெல்லாம் என்னடா இதுப்பாடா இன்னொரு அப்படின்னு பார்த்து டென்ஷன் ஆகி போகிற மாதிரி ஒரு ஓகே சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குன்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கிளைமேக்ஸ் எல்லாம் ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு, பயங்கரமாக இருக்குன்னாங்களே. ட்விஸ்ட் என்ன ப்ரோ, லைக் 4 பேரை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அஜித்தோட பிஜிஎம் அது, சிவகார்த்திகேயன் வராங்க, தோனி வராங்க, அதெல்லாம் தான் ப்ரோ. வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் பார்க்குறது தான் பெரிய ஸ்க்ரீனில் ஃபேன்ஸோட பார்க்குறீங்க, வேறு எதுவுமே இல்லை. ஓகே. ஏதாவது கதையில் வந்துட்டு அவங்க ஸ்க்ரீன் பிளே வந்து அவர் சொல்லும் போது சொன்னாங்க 3 மணி நேரம் ஸ்க்ரீன் பிளே நீங்கள் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும், கிரிப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. ஸோ கேரி பண்ணிட்டு போகுது நம்மள. ஆனால் நான் மாதிரி இவங்கிட்ட அடுத்து இவன் செத்துருவான் எல்லா சீட்டையும் நான் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த சின்ன வயசில் அந்த விஜய் கொள்கிற சீட்டை இது ட்ரைலர்லேயே 2 பசங்களை காமிச்சு சின்ன வயசுல ஒரு பையன் வந்து கொண்டு போகிற சீட்டு சொன்னார். எப்படி ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண அது எல்லாமே ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கு. ஓகே. ஆனால் விஜயோட ஆக்டிங் அந்த விஷயம்லாம் எப்படி இருக்கு? எவ்வளோ வருஷமாக இருக்கேன், நம்ம அது குறை சொல்ல முடியாது. ஆடியன்ஸாக நான் பே பண்ண 1000 rupees தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஒர்த். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் டைம். Okay. Thank you. Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.